Hi friends, நம்ம இன்னைக்கு கனவா தவா ஃப்ரை தான் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். Hi friends, தமிழ்ல வந்து இது கனவான்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல வந்து ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. கனவாவை பொறுத்தவரை நம்ம வந்து குக் பண்ணுறது தான், அதை வேக வைக்கிற டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப குக் பண்ணிட்டா ரப்பர் மாதிரி போயிடும், டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சாப்பிடவே முடியாது. கனவா வந்து எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துப்போம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு கரெக்டாக 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் போட்டு லைட்டாக ஹீட் ஆன பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுப்போம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி போட்டுக்கலாம். அது லைட்டாக பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்குவிட்டு ஃபுல்லாக இதில் சேர்த்துப்போம். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு வெறும் அந்த ஸ்குவிட்டை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வைக்கிறப்ப போட்டோம்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அடித்தது, அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுலேயும் சேர்த்துப்போம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கிப்போம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 10 கருவேப்பிலை, 10லேருந்து 15 கருவேப்பிலை வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு வந்து இதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம தக்காளி வந்து உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா மேஷ் ஆயிரும், நல்லா குக் ஆன பிறகு. இப்போது இதில் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம இந்த கனவா வேக வச்ச தண்ணியையும் இதிலேயே சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து குக் பண்ணிப்போம். அந்த தண்ணி வந்து லைட்டாக வற்றி வரட்டும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தரைனா வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிடணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லாக வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிடுங்க.
இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.